ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிராண்டா. இன்னைக்கு ஒரு க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டில் சிம்னி ப்ரொவைட் பண்ணல, ஸோ நாங்களே தான் இந்த யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது நான் 4 இயர்ஸ் பேக் ஏஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா எங்களோட சிம்னி இது வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்டர். இது ஆக்சுவல் இது கிடையாது. இது நம்மளோட சிம்னின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிடையாது. இது வந்து வெறும் ஆயில் மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா, இதான் அதோட மோட்டார். இது எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ணணும். இதுக்கு மேலெல்லாம் கூட தான் இருக்குது. எல்லாத்தையுமே நான் இப்போ கொஞ்ச நேரம் ஒரு லிக்விட்ல ஊற வைக்க போறேன், ஹாட் வாட்டர் போட்டு. எங்கள் சிங்க் டேப்லேயே ஹாட் வாட்டர் ப்ரொவிஷன் இருக்குது. அதில் மெட்டல் மெஷ், காஷ் ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஜிஃப், பேக்கிங் சோடா, வெனிகர் போட்டு ஊற வச்சிருவேன். இப்போ இது மேலேயும் நான் கொஞ்சம் இந்த லிக்விடை ஊற்றிட்டு தேய்ச்சி விட்டுற போகிறேன். ரப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். ரொம்ப ரஃப்பாக தேய்க்காம சும்மா அது எல்லா இடத்துலையும் கொஞ்ச நேரம் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நான் விட்டுற போகிறேன். Alexa, set timer for half an hour. நம்ம ஹெல்ப் ஸ்டிக்கர் கொடுக்கலாம். ஆனால் என்னன்னா அவங்க 10 வீட்டு போகும், இவ்வளோ பொறுமையாக பண்ணுவாங்க கிடையாது. நம்ம ஹெல்ப் பண்ண வந்துடுறாங்க, அவ்வளோதான். அப்புறம் மாதிரி மேலுக்கு செய்யலாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 10 வீட்டு போவாங்க, டைமிங்கோட வருவாங்க. 3 ஹவர்ஸ் ஆகும். பண்ணி டாய்லெட் க்ளீன் பண்ணி போட்டு சரியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ண ஆப்ஷன் அப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டாய்லெட் வந்து நான் பண்ணிட்டு வந்தேங்க. அப்படி கொரோனா இந்த வேலை செய்யலாம் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அதனால வச்சுட்டேன். நான் டிஷ்யூவோட தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டிஷ்யூ போட போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு டேம் கிளாத் வச்சு தொடச்சி விட்ருவேன். இது வந்து ஆக்சுவலி நான் வந்து எப்போதும் இந்த மேடையெல்லாம் துடைக்கிற துணி இருக்கு இல்லையா, அந்த டிஸ்போசபிள் டிஷ்யூ மாதிரி இருக்கும் கிளாத் மாதிரி, அதை வந்து மேடையெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். எவ்ரி 15 டேஸ் அது வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன். ஸோ அதை நான் அந்த கிளாத்தை எடுத்து நான் நல்லா ஒரு துணியால் ஈரமாக்கி தொடச்சிட்டு அதை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த மோட்டருக்கெல்லாம் இருக்கிறதுனால நிறைய தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன். க்ளீனிங் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இந்த எக்ஸ்ட்ராக்டர் போட்ட காரணம் என்னன்னா, இங்கே மெயினாக இந்த இது இல்லாமல் சிம்னி இல்லாதனால ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும் நம்ம பொரிக்கும் போதெல்லாம். அதனால தான் இந்த சிம்னி நான் இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்டர் போட்டது. எவ்ரி 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நான் அதை வந்து தொடச்சி எடுத்துருவேன், க்ளீன் பண்ணி விட்ருவேன். எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து மேலே கபோர்டுக்கு மேலே எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிசு பிசுப்பு படிய தான் செய்யும். அதையும் நான் ஆளை வச்சு க்ளீன் பண்ணி விட்ருவேன். அது அப்படியே அந்த இந்த இந்த ஸ்ட்ரெஸ் க்ளீன் பண்ணுற வரைக்கும் நமக்கு மண்டையில் இந்த ஸ்ட்ரெஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ இப்படி இருக்கே பிசு பிசுன்னு தொட்டு பார்ப்பேன். பிசுபிசுப்பு தன்மை எப்படி இருக்குதுன்னு. ஜாஸ்தியாக கொஞ்சம் ஆயிலாக யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா உடனே தொடச்சி விட்ருவேன் நான் அந்த பிசுபிசுப்பை பார்த்து. இந்த ஸ்ட்ரெஸ் அப்போ தான் நம்ம மைண்ட்லேருந்து அது போகும், நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம். இல்லைன்னா மூட் அவுட் ஆகும். வேலை செய்யும்போது அதையே பார்த்துட்ருப்பேன் நான், ஐயோ துடைக்கணுமேன்னு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து அதை தொடச்சி எடுத்தாச்சுன்னா ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு, க்ளீனாக ஆகிடும், நம்மளுக்கும் மைண்டும் கிளியர் ஆகிடும். இது வந்து நம்மளுக்கு ஒரு ரொட்டீன் ஹேபிட்டாகவும் நம்ம வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிசுபிசுப்பு எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ என்னமோ DW40 ட்ரை பண்ணுன்றாங்க. இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஆனால் எனக்கு ஏன்னா அது மோட்டாருக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு வாட்டி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு அதை செய்யலான்னு சொல்லிட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா. அந்த மெட்டல் மெஷ்ஷையும் சரி, அந்த காஷையும் சரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த காஷ் ஆக்சுவலி என்னென்னா ரொம்ப இதாகிடுச்சு. 3-4 டைம்ஸ் ரீயூஸ் பண்ணதில் போயிடுச்சு. இப்போ அதை ஏஸில் கிடைக்கிறதில்ல. அதனால எங்ககிட்ட இருந்த ஃபிஷ் டேங்க்குக்கு யூஸ் பண்ணுற காஷியை யூஸ் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய சிம்னிஸ்லாம் வந்திருக்குது. நாங்கள் அது வாங்கலை, ப்ரிஃபர் பண்ணல. ஏன்னா எவ்வளோ நாள் நான் வாங்குகிற டயத்தில் எவ்வளோ நாள் இந்த பில்டிங்கில் இருப்போம்னு நாங்கள் யோசிக்கல. சரி, சப்போஸ் வேறு இடம் மாறினோன்னா இந்த சிம்னி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு, சரி சீப்பானதே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதே வாங்கிட்டோம். நல்லா தான் ஒர்க் ஆகுது. எனக்கு ஒன்றும் இது வரைக்கும் எனக்கு வந்து அலார்ம் சவுண்டோ எதுவுமே வந்ததில்லை. ஸ்மோக்லாம் கூட எக்ஸ்ட்ராக்ட் தான் ஆகுது. நல்லாவே எஃபெக்டிவாக தான் இருக்குது. மற்றபடி ஃபைன். ஏன்னா இப்போ இது இருக்கான்னு எனக்கு தெரியல ஏஸில். ஓகேவாக தான் ஒர்க் ஆகுது. எனக்கு ஃபைனாக தான் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் திஸ் யூனிட். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட டேப் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதில் ஒரு எக்ஸ்டெண்டர் போட்டிருப்பேன். அது வந்து நான் ஒரு 10 dirham தான் வாங்கினேன். அமேசானில் தான் வாங்கினேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக எவ்வளோ டேப்லாம் வந்திருக்குது. ஆனால் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நான் வந்து இந்த எக்ஸ்டெண்டரை யூஸ் பண்ணி அந்த இதை ஃபுல்லாகவே நான் வாஷ் பண்ணிப்பேன். நல்லா அது ரிமூவபிள் தான். 2 செட்டு வந்துச்சு. ஸோ ஒன்று அது போயிடுச்சுன்னா கூட இன்னொன்று யூஸ் பண்ணிப்பேன். பட் அதுவே எனக்கு ஆல்மோஸ்ட் நான் அது 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது அது அந்த டேப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் அதை காய வச்சுட்டு எடுத்து ரீஃபிட் பண்ணிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் ஃபேமிலியில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேரணும்னு விரும்புகிறேன். என் வீடியோக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.